எஸ் காரணத்தை கேட்க வந்திருக்கிற உங்க எல்லாருக்குமே வணக்கம். உங்க கூட பேசிட்டு இருக்கிறது உங்க ஆர்ஜே ஷர்லன். நீங்க எல்லாருமே நம்ம வாய்மை நிகழ்ச்சியை தான் இப்ப கேட்டுக்கிட்டு இருக்கீங்க. இந்த ஒரு நாள்ல இணைந்த உங்க எல்லாருக்குமே இந்த ஒரு நேரத்துல நான் சொல்ல ஆசைப்படுகிற விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தமிழ்ல இந்த ஒரு அழகான கோட்டை வந்து நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். மகிழ் வித்து மகிழ். இதை நான் அடிக்கடி என்னுடைய ஞாபகத்துல வச்சுப்பேன். ஸோ இந்த மகிழ் வித்து மகிழ் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு நம்ம நேயர்களுக்கு சொல்லணும் அப்படின்றது என்னுடைய விருப்பமா இருந்துச்சு. அண்ட் இதுக்கு எக்ஸாக்டான ஒரு மீனிங் அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக நான் சொல்றேன். மற்றவங்கள சந்தோஷப்படுத்தி நம்மளும் சந்தோஷமா இருக்கணும். எப்பயுமே அவங்கள நம்ம எந்த ஒரு விஷயத்துலையும் அவங்கள நம்ம துக்கப்படுத்திட்டு சந்தோஷமா இருந்துடக்கூடாது. அவங்கள நீங்க சந்தோஷப்படுத்துங்க, அதனால நீங்க சந்தோஷமா இருங்க அப்படின்றது தான் இந்த தமிழ் வாக்கியத்தோட அர்த்தமா இருக்குது. மகிழ் வித்து மகிழ் அப்படின்னு. அதனால நீங்களும் மற்றவங்களை சந்தோஷப்படுத்தி அதனால சந்தோஷமா இருங்க. நான் இப்ப ரீசன்ட் டைம்ஸா ஒரு விஷயத்த ரியலைஸ் பண்ணேன். நம்ம இப்போ வந்து ஜாலியா பேசிடுவோம். ஓகே, இது வந்து நம்ம சும்மா ஃபன்னுக்கு தானப்பா பேசுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பேசிடுவோம். ஆனா அது ஆப்போசிட்ல இருக்கிற ஒரு பர்சனை வந்து எந்த அளவுக்கு நம்ம வேர்ட்ஸ் வந்து அவங்கள கஷ்டப்படுத்துது, காயப்படுத்துறது, அதனால அவங்க ஃபீல் பண்றாங்க அப்படின்றத நம்ம என்னைக்குமே யோசிச்சு பேசுறது இல்லைல்ல. அதனால நம்ம பேசும்போது யோசிச்சு பேசணும். அண்ட் நம்மளுடைய ஆக்ஷன், வேர்ட்ஸ் அண்ட் ஆக்ஷன்ல ரொம்பவும் நம்ம கேர்ஃபுல்லா இருக்கணுங்க. அதனால அதுல நம்ம வந்து ஃபோக்கஸா இருக்கும்போது நிச்சயமா நம்ம மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும் அப்படின்ற ஒரு விஷயத்த மட்டும்தான் வச்சிருப்போமே தவிர எப்பயுமே அவங்களை துக்கப்படுத்தணும் அப்படின்னு நம்ம நினைக்க மாட்டோம். ஆனா இன்னைக்கு இருக்கிற நிறைய பேரு ஒருத்தர் துக்கப்பட்டுட்டாங்க, அவங்க கஷ்டத்துல இருக்கிறாங்க, அதை பாக்குற நம்ம எல்லாருமே என்ன பேசுறோம் அப்படின்னா, அவங்க அன்னைக்கு அந்த தப்ப பண்ணாங்கல்ல, அதனாலதான் ஆண்டவர் அவங்களுக்கு சரியான தண்டனையை கொடுத்திருக்காரு அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிடுறோம். சோ நம்மளுடைய திங்கிங் எல்லாமே இப்படி இருக்கவே கூடாது. நமக்கு ஒரே ஒரு கோல் என்ன அப்படின்னா, மற்றவங்களை சந்தோஷப்படுத்தணும், அதனால நம்ம சந்தோஷமா இருக்கணும். இயேசு கிறிஸ்துவே அதை தான் வந்து சொல்றாரு. சந்தோஷப்படுறவங்களோட சேர்ந்து நீங்களும் சந்தோஷப்படுங்க, துக்கப்படுறவங்களோட சேர்ந்து நீங்களும் அந்த துக்கத்துல ஒரு பங்கு பெற்றுக் கொள்ளுங்க. இந்த ஒரு விஷயத்த நம்ம ஃபாலோ பண்ணுகிறவர்களா இருக்கணும். ஓகே, இந்த எபிசோட்ல நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, இது ஜீசஸ் வந்து நம்ம எல்லாருக்கிட்டையுமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லலாம். பைபிள்ல வந்து நிறைய காரியங்கள், ஒரு மனுஷன் இப்படி இருக்கணும், இப்படி இருக்கக்கூடாது, இதை பண்ணணும், இதெல்லாம் பண்ணக்கூடாது, இது எல்லாமே இருந்தாலுமே நம்மளுடைய ஆண்டவர், நம்மளுடைய பிதாவானவர் நம்ம எல்லாருக்கிட்டையுமே எதிர்பார்க்கிற ஒரு விஷயமா இது இருக்குது. அது என்னன்னு கேட்டீங்கன்னா, ஹம்பிள், தாழ்மை அப்படின்ற ஒரு விஷயம். ஸோ இன்னைக்கான எபிசோட்ல நம்ம ஹம்பிள், தாழ்மை, இதை பத்தி தான் பேச போறோம். இந்த தாழ்மைக்கு தமிழ்ல இன்னொரு ஒரு சொல் கூட பயன்படுத்துவாங்க, பணிவு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வை மஸ்ட் ஐ பி ஹம்பிள், நான் ஏன் தாழ்மையா இருக்கணும், இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம். அதுக்குள்ள ஒரு அழகான பாடல் வந்துகிட்டு இருக்குது நம்ம எல்லாருமே கேட்கறதுக்காக. வாங்க அந்த பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். கேட்டுட்டு நீங்களும் இணைந்திருங்கள் கம்ஃபோர்ட் ரேடியோவுடன். வெல்கம் பேக் டு த ஷோ. நீங்க எல்லாருமே கேட்கறது வை மீ. எஸ், ஒரு அழகான படலை நம்ம நிகழ்ச்சியில கேட்டுட்டு வந்தாச்சு. வாங்க நம்ம தொடர்ந்து பேசலாம். இன்னைக்கான எபிசோட்ல எதை பத்தி பேச போறோம் அப்படின்றத பிரேக் போறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட சொல்லியாச்சு. வை மஸ்ட் ஐ பி ஹம்பிள், நான் ஏன் தாழ்மையா இருக்கணும், பணிவா இருக்கணும், ஏன் இந்த ஒரு தாழ்மைய ஆண்டவர் ஏன் கிட்ட எதிர்பார்க்கிறாரு, இதுக்கு பின்னாடி அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் இருக்கதான் செய்யும். அந்த காரணத்தை பத்தி தாங்க நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம். ஸோ தாழ்மையா இருக்கிறத நம்ம சாதாரணமான விஷயமா நினைச்சிடவே கூடாது. ஏன்னா இங்க இருக்கிற நம்ம எல்லாருமே எப்பயுமே ஒரு பலனை எதிர்பார்ப்போம். அதை எதிர்பார்த்து தான் பண்ணக்கூடியவர்களாகவே இருக்கிறோம். ஏன்னா மனுஷனுடைய இயல்பு அது. ஒரு விஷயம் நான் வந்து பண்றேன், இதை பண்றதுனால எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதே போலதான் ஆண்டவர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறாரு, நீங்க தாழ்மையா இருக்கணும்னு சொல்றாரு. நம்ம வந்து தாழ்மையா இருக்கிறதுனால எனக்கு என்ன பலன் கிடைக்குது, என்ன பிரதிபலன், என்ன நன்மை எனக்கு உண்டாயிருக்கும், என்ன ஆசீர்வாதம் எனக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி வந்து நம்ம அஃப்கோர்ஸ் வந்து யோசிப்போம். ஓகே, இப்போ நம்ம தாழ்மையா இருந்தோம் அப்படின்னா ஒரு சூப்பரான விஷயம் ஒன்று நடக்குது. இதை நீங்க சீக்ரெட்டா வச்சுக்கோங்க, யாருக்குமே சொல்லாதீங்க. நீங்க நினைக்கிறீங்க நான் தாழ்மையா இருக்க போய் இது என்னுடைய வீக்னஸா இருக்கு, அது ஒரு பலவீனமா இருக்கு, நான் எல்லா இடத்துலயும் தாழ்மையா இருக்கிறதுனால அந்த வீக்னஸை எல்லாருமே பயன்படுத்திக்கிறாங்க, அதனால என்கிட்ட இருக்கிற ஒரு உண்மையை கூட மற்றவங்களுக்கு சொல்ல முடியலையே அப்படின்னு நம்ம வந்து ஃபீல் பண்ண நாட்கள்லாம் இருந்திருக்கலாம். ஆனா நீங்க ஒரு இடத்துலயுமே, அதாவது எல்லா இடத்துலயுமே தாழ்மையா இருக்கும்போது அது உங்களுக்கான வீக்னஸ் இல்ல, அது உங்களுக்கான பவர். அட போங்க சிஸ்டர், சும்மா பவரு டவருன்னு சொல்லிக்கிட்டு எங்களை வச்சு காமெடிலாம் பண்ணாதீங்க நீங்க அப்படின்னு யோசிப்பீங்க. ஆனா காமெடிலாம் இல்லை, நான் சீரியஸா தான் சொல்றேன். நம்ம தாழ்மையா இருக்கிறதுனால அந்த பவர் எப்படி கிரியேட் செய்யுது அப்படின்றத வந்து உங்களுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் மூலமா சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம எல்லாருக்குமே பைபிள்ல ரூத் அப்படின்ற ஒரு கேரக்டரை வந்து தெரியும் இல்லையா? ஸோ இந்த ரூத் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, போவாஸுடைய வயல்ல வந்து அறுவடைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ செஞ்சுக்கிட்டு இருக்கவங்களுக்கு பின்னாடி போயிட்டு அந்த கதிர்களை வந்து
சேகரிச்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ஸோ அந்த கதிர்களை வந்து அவங்க சேகரிச்சு அவங்களுடைய வீட்டுக்கு கொண்டு போறாங்க. ஸோ இந்த ஒரு இடத்துல நம்ம ரூத்தோட மனத்தாழ்மைய பார்க்க முடியும். எங்கங்க பார்க்க முடியும் அப்படின்னு யோசிக்கிறீங்க, கரெக்டா? ஓகே, அதையும் சொல்றேன் கேளுங்களேன். இப்ப நம்ம ரூத் நினைச்சிருந்தாங்க அப்படின்னா அறுவடைலாம் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்க கிட்ட போயிட்டு எனக்கு கொஞ்சம் கதிரை வந்து கொடுங்க, எனக்கு டைம் ஆகுது, தயவு செய்து வந்து எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, ஏதாச்சும் வந்து பேசி அவங்க வந்து எடுத்துட்டு போயிருக்கலாம். ஏன்னா அவங்களுக்கு தெரியாம கூட வந்து அந்த ஒரு விஷயத்த அவங்க பண்ணியிருக்கலாம். ஆனா ரூத் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கதிர்கள் எல்லாமே அறுவடை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ஒரு இடத்துல விடப்பட்ட கதிர்களை அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்ல, இதுல ஹைலைட்டான விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, அவங்க வெயிட் பண்ணாங்க, காத்திருந்தாங்க. அந்த கதிர்கள் கீழே கொட்டப்படுதா, ஓகே அதை வந்து நான் எடுத்துக்கிறேன். ஸோ அந்த அளவுக்கு மனத்தாழ்மையை நம்ம ரூத் கிட்ட வந்து பார்க்க முடியும். ஆனா ரூத் வந்து இந்த அளவுக்கு தாழ்மையா இருந்ததுனால அவங்க ஹியூமிலிட்டி பவர் அவங்களுக்கு என்ன தெரியுமா கொடுத்துருக்கு? அவங்க தாழ்மையின் சக்தி அவங்களுக்கு கொடுத்த செயல் எப்படிப்பட்டதா இருக்கு அப்படின்றத நம்ம இந்த ஒரு இடத்துல யோசிக்கணும். ரூத்துடைய வம்சாவளியில தான் தாவீது ராஜா பிறந்திருக்காரு. அது மட்டும் இல்ல, ரூத்துடைய வம்ச வழியில தான் நம்மளுடைய இயேசு கிறிஸ்து மேசியா அவரும் வந்து பிறந்திருக்காரு. சோ நம்ம தாழ்மையா இன்னைக்கு இருக்கிறதுனால தலைமுறை தலைமுறையாக நிலைநிறுத்தப்பட்டதா இருக்கும் அப்படின்றத நம்ம இந்த ஒரு இடத்துல யோசிக்கணும். சோ இந்த ஒரு ஹியூமிலிட்டி பவர் வந்து எப்படி அது கிரியை செய்யுது அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாமே. மத்தவங்கலாம் நம்ம கண்ணுக்கே தெரிய மாட்டாங்க. நமக்கு கூட வந்து இந்த பெருமை அப்படின்ற விஷயத்துல நம்ம ரொம்பவும் கேர்ஃபுல்லா இருக்கணும். ஒரு மனுஷனுக்குள்ள பெருமை வந்துருச்சு, கெட்டு போயிட்டாங்க. ஏன்னா பைபிள்ல வந்து எச்சரிச்சிருக்காங்க, பெருமை உள்ளவனுக்கு தேவன் எதிர்த்து நிற்கிறார் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்க எந்த இடத்துல தாழ்மையா இருக்கிறீங்களோ பரவாயில்லங்க, மத்தவங்க உங்களை கஷ்டப்படுத்தினாலும் நீங்க அவங்கள சந்தோஷப்படுத்துங்க. நான் ஸ்டார்டிங்ல ஏதாவது சொன்னேன், மகிழ்வித்து மகிழ். நீங்க அவங்கள சந்தோஷப்படுத்துங்க, நீங்களும் அதுல சந்தோஷமா இருங்க. அண்ட் அதுல நீங்க தாழ்மையா இருங்க. நீங்க தாழ்மையா இருக்க இருக்க உங்களுக்கான கிருபைகளை அவர் அழித்து கொண்டே இருக்கிறார். உங்களுக்கான கிஃப்ட வந்து கொடுத்துக்கிட்டே இருப்பாரு. ஸோ கிருபையை வந்து ஈஸியா நினைக்கவே நினைக்காதீங்க. அதுக்கு ஒரு தனியான ஸ்பெஷாலிட்டி இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அந்த ஒரு கிரேஸ் வந்து நமக்கு தாழ்மையா இருக்கும்போது கிடைக்கக்கூடிய ஒன்றா இருக்கு. வெறும் தாழ்மையா இல்லைங்க, மனத்தாழ்மையா இருக்கணும். இப்போ ஒரு கிணறு நம்ம எல்லாருமே பார்த்துருப்போம்ல. இப்ப சில கிணறெல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் தூரம் தான் தோண்டுவாங்க, அதுக்கப்புறம் தண்ணி வந்துருச்சு அப்படின்னு தெரிஞ்ச உடனே அவ்வளவுதான், அவங்க ஸ்டாப் பண்ணிடுவாங்க. ஆனா சில கிணறெல்லாம் வந்து ரொம்ப டீப்பா வந்து அவங்க தோண்டிக்கிட்டே இருப்பாங்க. தண்ணி வந்து அது எப்பயுமே அது இருந்துகிட்டே இருக்கும். ஆனா மேல இருந்து பாக்குறவங்களுக்கு கிணத்து அடி வந்து எவ்வளவு தூரம் அப்படின்றது தெரியாது. ஸோ சில நேரங்கள்ல வந்து நம்மளும் இந்த ஆழமான கிணறு போலதான் இருக்கணுமே. நம்மளுடைய தாழ்மை அப்படியாக வந்து காணப்படணும். ஸோ இன்னைக்கு வந்து நான் தாழ்மையா இருக்க ட்ரை பண்றேங்க, ஆனா என்னால முடியலையே அப்படின்னு ஒரு வேலை ஃபீல் பண்ணோம் அப்படின்னா, இன்னைக்கு நல்ல வாய்ப்பு, நம்ம இன்னைக்கே இதை எக்ஸிக்யூட் பண்ணலாம். சரிங்களா? ஒண்ணுமே இல்ல, நமக்கு அந்த விருப்பம் ஃபர்ஸ்ட் இருக்கணும். நான் தாழ்மையா இருக்க ஆசைப்படுறேன், என்னால இருக்க முடியல, எனக்கு அந்த விருப்பம் இருக்கா அப்படின்றத வந்து ஃபர்ஸ்ட் நம்மளே செக் பண்ணிக்கலாம். ஸோ அந்த விருப்பம் இருக்கு அப்படின்னா நம்ம ஒரு இடத்துல போயிட்டு பொறுமையா அவர் இடத்துல ஒப்பு கொடுத்துடலாம். அவ்வளவுதான். மத்த எல்லாத்தையுமே அவர் வந்து பாத்துப்பாரு. நம்ம கிட்ட இருக்கிற சுய முக்கியத்துவம், பெருமை, எதிர்ப்பு, இப்படிப்பட்ட கற்கள்லாம் இந்த கிணறுல இருக்குது அப்படின்னா அந்த கிணறுல இருந்து அந்த கற்களை அவர் நீக்கிடுவாரு. அவருடைய ஜீவ தண்ணீரை பாயும்படி அவர் செஞ்சிருவாருங்க. நம்ம வந்து விட்டு கொடுத்தா மட்டும் போதும். இப்போ ஒரு ஊர்ல கிணறு இருக்கு அப்படின்னா அந்த கிணறு வந்து அதோடைய சொந்த நலனுக்காக இல்ல, மத்தவங்களுடைய ஆசீர்வாதத்துக்காக தான் அது உருவாக்கப்பட்டுச்சு. சோ நம்ம மனத்தாழ்மை அப்படின்றது ஒருபோதுமே சுய வெளிப்பாட்டை பற்றி இருக்கவே கூடாது. அது கடவுளின் கிருபைக்கான ஒரு வழியா இருக்கணும், ஆசீர்வாதமா மத்தவங்களுக்கு காணப்படணும். ஓகே நேயர்களே, இதை பத்தி நம்ம தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பின்பு. இப்ப கூட ஒரு அழகான பாடல் வந்துகிட்டு இருக்குது, வாங்க அந்த பாடலை கேட்டுட்டு வந்துடலாம். என்ன நேயர்களே, பாடலை கேட்டிருப்பீங்க, ரொம்ப ஒரு அருமையான பாடலை கேட்டோம். ஓகே, இப்போ நம்ம லாஸ்ட் செக்மெண்ட்ல இருக்கிறோம். இந்த ஒரு செக்மெண்ட்ல நம்ம சில விஷயங்களை யோசிக்க போறோம். அண்ட் அது மட்டும் இல்லாம நம்ம ப்ராக்டிக்கலா இதை எப்படி அப்ளை பண்ணலாம் அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம எதை சிந்திக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கலாமா? இப்போ நம்ம தான் எல்லாருமே கிணறு, இதை ஜஸ்ட் இமேஜின் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த கிணறுக்குள்ள இருந்து தண்ணியை வர வைக்கிறதுக்கு நானே என்னுடைய சுயத்தெல்லாம் வந்து போட்டு அதை நான் கட்டி எழுப்பிக்கிட்டு இருக்கிறேன்னா, அப்படி இல்லைன்னா ஆண்டவர் இடத்துல அதை கொடுத்துட்டு ஆண்டவரை நீங்க பாத்துக்கோங்க அப்படின்னு சொல்றேன். இப்ப ஆண்டவர் என்ன பண்றாரு, அது ஆழம் வரைக்கும் வந்து நல்லா தோண்டிக்கிட்டே இருக்கிறாரு. அதுக்கு நான் விட்டு கொடுக்கறேனா? அப்படி நான் விட்டு கொடுக்கும் போது ஜீவ தண்ணீர் பாயும். சோ இதை வந்து யோசிச்சு பார்க்க போறோம் நம்ம.
இப்ப நம்ம எல்லாருமே சிம்பிளா சொல்லணும் அப்படின்னா, இப்ப கிணற தோண்டிக்கிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க. லைட்டா தண்ணிய பார்த்ததும் நமக்கு சந்தோஷம் வந்துருது. ஆனா, அதுக்கு கீழ வரைக்கும் இன்னும் தண்ணி இருக்கு அப்படின்றதே நமக்கு தெரியறதில்ல. நம்ம தண்ணிய பார்த்த உடனே உற்சாகமாகுற ஆட்கள் நம்ம எல்லாருமே. ஸோ, நம்ம இப்ப சுயத்த போட்டு ஒரு விஷயத்த வந்து பண்றதுனால, மேல இருந்து பார்க்குறவங்களுக்கு, இது ரொம்ப அருமையா இருக்கு, ரொம்ப கவர்ச்சிகரமா இருக்கு, சுவாரஸ்யமா இருக்கு அப்படின்னு வந்து தோணலாம். ஏன் நமக்கே வந்து அது பெருமையா இருக்கலாம். ஓகேப்பா, நானே இந்த ஒரு விஷயத்த வந்து பண்ணியிருக்கேன் அப்படின்ட்டு. ஆனா பெருமை அப்படின்றது ஒரு மாயை மாதிரி. அது எப்ப மாறும், எப்ப மறையும் அப்படின்றதே யாருக்குமே தெரியாது. பாதுகாப்பானதா நமக்கு வந்து தோணலாம். விரைவான உயரம் வந்துருச்சு தண்ணி எல்லாமே அப்படின்றது நமக்கு வந்து யோசிக்கலாம். சோதனை வரும்போது நம்ம சுயத்துல கட்டி எழுப்பி வச்சிருக்கிற அந்த ஒரு கிணறு மறைஞ்சிடுங்க. அது வந்து ஒண்ணுத்துக்கும் பயனில்லாததா போயிரும். அதுவே நம்மளுடைய சுயத்தெல்லாம் வெறுத்துட்டு, ஆண்டவரே நீங்க எனக்கு கற்றுக் கொடுங்க. நீங்க மனத்தாழ்மையா இருந்தது போல நானும் மனத்தாழ்மையா இருக்கணும். எனக்கு உதவி செய்யுங்க அப்படின்னு கேட்டுட்டு நம்ம சரண்டர் பண்ணும்போது நமக்குள்ள ஜீவ தண்ணீர் பாயும். அதை நம்மளால உணர முடியும். அண்ட் பெருமையை எதிர்த்து நிற்கிறவர்களா நம்மளே இருப்போம். பணிவு, தாழ்மை அப்படின்றது அடையாளத்தை இழந்து போற ஒண்ணு இல்லவே இல்ல. அது நம்ம ஆண்டவர் இல்ல, உண்மையான அடையாளத்தை கண்டுபிடிக்கிற ஒரு விஷயமா இருக்குது. சரி, இப்ப இதை நம்ம பிராக்டிக்கலா எப்படி நம்ம லைஃப்ல அப்ளை பண்ணலாம் டெய்லியுமே இந்த ஹியூமிலிட்டிய, அதாவது நான் தாழ்மையா வாழணும், இதுக்கு நான் என்னென்ன வழிகள்லாம் பண்ணலாம் அப்படின்றத வந்து நான் இப்ப உங்களுக்காக சொல்றேன். நம்பர் 1, பிராக்டிஸ் ஹிடன்னஸ். அதாவது இந்த வாரத்துல யாருக்குமே தெரியாம நம்ம எல்லாருமே ஒரு இரக்கமான செயலை செய்யலாம். அது சின்னதா கூட இருக்கலாம். மத்தவங்களுக்கு ரோட் கிராஸ் பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அவங்களுக்கு கைட் பண்ணலாம். ஸோ இது மாதிரியான சின்ன சின்ன விஷயங்களை வந்து நம்ம பண்ணலாம். பாராட்டு வாங்குறதை விட கண்ணுக்கு தெரியாத இந்த செயல் வந்து மனத்தாழ்மையை அதிகப்படுத்துது. அண்ட் செகண்ட் ஒன் என்னன்னு கேட்டிங்கன்னா, எம்ப்ரேஸ் கரெக்ஷன். இப்போ யாராச்சும் உங்களுக்கு ஒரு ஃபீட்பேக் சொல்றாங்க, இல்லைனா உங்களுக்கு ஒரு திருத்தத்தை வந்து அவங்க சொல்றாங்க, நீங்க இந்த இடத்துல சேஞ்ச் பண்ணிக்கோங்க அப்படின்னு உங்களை கரெக்ட் பண்றாங்க அப்படின்னா, அதை நீங்க தாழ்மையா ஏத்துக்கோங்க. அது வந்து அதுக்கு அகேன்ஸ்டா டிஃபென்ஸ் பண்ணி என்னைக்குமே இருந்துடாதீங்க. ஸோ இந்த ஒரு விஷயத்த நம்ம ப்ராக்டிஸ் பண்ணலாம் நம்ம தாழ்மையா இருக்கிறதுக்கு. அண்ட் மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, இதை நீங்க ப்ராக்டிஸ் பண்ணிட்டாலே இது உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வர ஆரம்பிச்சிரும். தாழ்மையோட நம்ம ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும். ஏன்னா நம்ம இங்க எதுவுமே இல்லை, அவர் மட்டும்தான் எல்லாமே. அதனால நம்மளை தாழ்த்தி நம்ம ஜெபிக்கும் போது கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு கர்த்தருடைய ஆவியானவர் நம்மளை உயர்த்துவதற்கான ஒரு வழியை திறந்து கொடுக்கிறாரு. அண்ட் ஃபோர்த் ஒன் என்ன அப்படின்னா, லிசன் ஃபர்ஸ்ட். உங்க வேர்ட்ஸோட நீங்க மத்தவங்க வேர்ட்ஸுக்கு அதிகமா நீங்க இடம் கொடுங்க. அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படின்றத ஃபர்ஸ்ட் நீங்க கேளுங்க. உங்க ஆஃபீஸ்லயா இருக்கலாம், முக்கியமா குடும்பத்துல ஒருத்தர் என்ன சொல்ல வராங்க அப்படின்றத காது கொடுத்து கேட்கணும். உட்கார்ந்து பேசுங்க. அதுக்கான ஒரு தீர்வை கண்டுபிடிங்க. சொல்யூஷனை வந்து கொடுக்கறதுக்கு ட்ரை பண்ணுங்க. ஏன்னா மனத்தாழ்மையின் ஒரு செயல் என்ன அப்படின்னா லிசன் பண்றது. இயேசு கிறிஸ்துவும் அதை தான் வந்து பண்ணாரு. மற்றவங்களுக்கு என்ன குறை இருக்கு அப்படின்றத வந்து அவர் பொறுமையா வந்து கேட்டாரு. நீங்க நினைச்சு பாருங்க, அவருக்கு வந்து எல்லாமே தெரியும். மனுஷனுடைய இதயத்துல அவன் என்ன சிந்திக்கிறான் அப்படின்றது கூட அவருக்கு தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் அவர் எல்லாரும் பேசுறத கேட்கிறாரு பாருங்க, லிசன் பண்றாரு. ஸோ அதுவும் ஒரு மனத்தாழ்மையின் செயல். இதை வந்து நம்ம எல்லாருமே பண்ணணும். அண்ட் ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னா, செலிப்ரேட் அதர்ஸ். அதாவது மற்றவங்களோட நீங்க பேசும்போது அவங்கள நீங்க எப்பயுமே உயர்ந்ததா வந்து பேசுங்க. நீ வேற லெவல், உன்ன மாதிரி என்னால இதை பண்ணவே முடியாது, சான்ஸே இல்லை. ஸோ அவங்க கிட்ட வந்து நீங்க நோட்டீஸ் பண்ண ஒரு விஷயம் இருக்கும்ல, அதை நீங்க அடிக்கடி வந்து சொல்லி அவங்கள நீங்க மோட்டிவ் பண்ணுங்க. மனத்தாழ்மையா இருக்கிறவங்க என்ன ஒருத்தர் புகழணும், என்ன ஒருத்தர் பாராட்டணும் அப்படின்னு நினைக்கவே மாட்டாங்க. அவங்க மத்தவங்கள செலிப்ரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிற நபர்களா இருப்பாங்க. இன்னைக்கு நம்ம என்ன பண்ணிக்கிட்டு இருக்கோம் அப்படின்றத கொஞ்சம் யோசிச்சு பார்க்கலாம். இந்த பிராக்டிக்கல் ஸ்டெப்ஸை நீங்க மறந்துடாதீங்க. ஸோ நீங்களும் வந்து உங்க வீட்டில் அண்ட் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்க. நம்மளும் இனிமே தாழ்மையா இருக்க போறோம். நம்ம தாழ்மையா இருக்கும்போது அந்த ஹியூமிலிட்டி பவர் என்ன அப்படின்றதையும் நான் இன்னைக்கு சொல்லியிருக்கேன். எஸ், நம்ம தலைமுறைக்கும் அவருடைய ஆசீர்வாதத்தை நிலைநிறுத்துவாரு. அதனால நம்ம அதை மறந்துடக்கூடாது. ஸோ இதை நம்ம லைஃப்ல ஒரு பெரிய டிரான்ஸ்ஃபர்மேஷனா வந்து இருக்குங்க. இந்த ஒரு ட்ரூத்தை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு நீங்க ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்ம கம்ஃபர்ட் ரேடியோல வாய்மை நிகழ்ச்சியை தவறாம கேளுங்க. உங்களுடைய ஃபீட்பேக்ஸை நீங்க அனுப்புங்க. அண்ட் நான் இப்ப கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. இதே போல சூப்பரான எபிசோட்ல சூப்பரான காரணத்தோட நாளைக்கு இதே நேரத்துல உங்களை இந்த புன்னகையோட சந்திக்கிறதுக்கு வரேன். Until then, bye from RJ ஷர்லன். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது உங்கள் கம்ஃபர்ட் ரேடியோ.